நான் எப்படி செய்ய முடியும்? அது கூட அவங்க வந்து முதல் மாதிரி கிடையாது. முதல்லாம் அம்மா மாதிரி சொல்லிட்டு இப்போ யாரையும் கிடையாது. அடுப்பாங்கிற பக்கத்தே ஒதுங்க மாட்டேக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே இந்த யூடியூப்ல பார்த்து நம்ம சாவதுக்கா அதை விட என் வீட்டுக்காரி அன்னைக்கு ஒரு ரைஸ்ன்னு ஒன்று பொங்கியிருந்தா பாரு. முட்டை, உருளைக்கிழங்கு, அது கூட 5-6 பல்லாரி, மட்டன் பொடி சரி போட்டு விரட்டி வச்சிருந்தா. நீ மட்டன் வைக்க தெரியாதுனால அதனால அந்த மட்டன் மசாலாவை போட்டு உனக்கு ஒரு புது வெரைட்டியா வச்சு தந்திருக்காங்க. சாதாரணமா ஒரு கஞ்சி ஊற்றி 2 பல்லாரி தந்தாலும் தின்றுப்பேன். அதை நான் திங்கைக்கு போட்டு மாடு வெளியே சொல்லக்கூடாது, வெளியும் போடக்கூடாது, முட்டைலாம் அடி விழுந்துரும். நாளைக்கு அது வராது. ஏடி முதல் குழம்பு நல்லா சாப்பிட்டான். இப்போ வர வர ரொம்ப கிழங்கியே போகுது. கீழே நிற்கினா வருஷங்கள் கடக்கதா இல்லையா? எப்படி வருஷங்கள் கடக்க கடக்க எல்லாம் மறந்துருது. நம்மளால முட்டை குழம்புங்க தோடு கூட எடுக்காம முட்டை குழம்பு, தோடு வேஸ்ட் ஆயிரும்ல, அதுக்கு அது வேற முட்டை குழம்பு இல்ல, தோடு குழம்பு. வேற என்ன? தோடு குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? அப்படியா? அப்ப முட்டையை உடைக்க கூடாதுன்னா இதனால் நீ என்ன சொல்ல வரா? முட்டையை வந்து உடைச்சு ஊத்தணுமா, உடைக்காம போட்டுறணுமா? முட்டை உடைக்காம கையில கிடைச்சாலும் பின்னிருவேன். பின்னினா முட்டை இப்படியா போடுவேன். இதை நீ வீட்டுல போய் கேட்க வேண்டியதானே? கேட்டுரும். என்ன கேட்கலான்னு இருக்கேன். இருக்கேன்